தனியார் தொலைக்காட்சிக்கு சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்த விவகாரம் தொடர்பாக ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்டீஃபன். தனியார் தொலைக்காட்சிக்கு சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்த வழக்கின் விசாரணையை டெல்லி சிபிஐ நீதிமன்றம் ஒத்திவைத்ததற்கு என்ன காரணம்? வணக்கம் சாராபானு. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் உரிமங்கள் பெற்ற நிறுவனங்கள் அதற்கு பிரதிபலனாக தமிழகத்தைச் சேர்ந்த தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு ரூபாய் 200 கோடி பண பரிவர்த்தனை செய்திருப்பதாக மத்திய அமலாக்கத்துறையானது குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்திருந்தது. இது தொடர்பான வழக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஓபி சைனி முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கினுடைய இறுதிவாதமானது இன்று துவங்குவதாக இருந்தது. இன்று நீதிமன்றம் கூடியவுடன் அரசு தரப்பு வழக்கறிஞரான ஆனந்த் குரோவர் அவர்கள் இந்த வழக்கினுடைய அடிப்படை சாராம்சங்களை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தார். அப்போது தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருவரும் மீதும் என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன என்பதை பற்றி விரிவாக தான் எடுத்துரைக்க விரும்புவதாக கூறி கால அவகாசம் கோரி நீதிபதி ஓபி சைனியிடம் முறையிட்டார். இதனை ஏற்ற நீதிபதி ஓபி சைனி அவர்கள் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட வாதத்தை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் ராசா, கனிமொழி, தயாளு அம்மாள் உள்ளிட்ட 10 தனிநபர்களும் 9 நிறுவனங்களும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றன. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் இன்று ராசா, அதேபோன்று தனியார் தொலைக்காட்சியினுடைய முன்னாள் நிர்வாக இயக்குனர் சரத்குமார் ரெட்டி உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகி அவர்கள் தங்களது வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கின்றனர். ஸ்டீஃபன், இன்றைய வழக்கு விசாரணைக்கு யாரெல்லாம் ஆஜராகி இருக்கிறார்கள்? நிச்சயமாக இன்றைய வழக்கு விசாரணையின் போது ராசா, அதேபோன்று தனியார் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் சரத்குமார் ரெட்டி, அமிர்தம் உள்ளிட்டோர் ஆஜராகியிருந்தனர். அதேபோன்று இன்று நீதிமன்றம் கூடியவுடனே அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கினுடைய அடிப்படை சாராம்சங்களை முன்வைத்து தொடர்ந்து தனது வாதத்தினையும் குற்றச்சாட்டுகளையும் நீதிபதியிடம் எடுத்துரைத்தார். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருத்தரும் இந்த வழக்கில் எந்த வகையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து விரிவாக தான் நீதிமன்றத்தில் தெரிவிக்க விரும்புவதாக கூறி கால அவகாசம் கேட்டிருந்தார். இதனை அடுத்து நீதிபதி ஓபி சைனி அவர்கள் இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணையை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கினுடைய குற்றப்பத்திரிகையானது கடந்த வருடம் ஏப்ரல் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகாக அக்டோபர் 31ஆம் தேதி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த 19 பேரும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு முகாந்திரம் இருப்பதாக கூறி குற்றச்சாட்டானது பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து மத்திய அமலாக்கத்துறையானது மொத்தம் 11 பேரிடம் விரிவாக விசாரணை மேற்கொண்டது. இந்த 11 பேர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 400 கேள்விகள் தயாரிக்கப்பட்டு இந்த 400 கேள்விகளும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய 19 பேருக்கும் வழங்கப்பட்டன. இந்த 19 பேரும் இந்த 400 கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் பதிலளித்தனர். இதனை அடுத்துதான் இந்த இறுதிவாதமானது இன்று முதல் துவங்கும் என்று நீதிபதி ஓபி சைனி முன்னதாக உத்தரவிட்டிருந்தார். சாராபானு, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளதா ஸ்டீஃபன்? நிச்சயமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து, குறிப்பாக ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் தரப்பிலிருந்து முக்கியமாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ராசா தெரிவிக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், தான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அவசியமே கிடையாது, வேண்டுமென்றே மத்திய அமலாக்கத்துறையானது தன்னை இந்த வழக்கில் சேர்த்திருக்கிறது, தான் எந்த வகையிலும் சட்டவிரோத பண பரிவர்த்தனையை இன்னொரு நிறுவனத்திற்கு, அதாவது இன்னொரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளிக்க உடந்தையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தான் தகவல் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது 2G அலைக்கற்றையுடைய உரிமங்களை சரியாகத்தான் வழங்கியிருந்தேன், ஆனால் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் என் மீது பதிவு செய்யப்பட்டு மத்திய அமலாக்கத்துறையானது தற்போது குற்றம் சாட்டி வருகிறது என்பதை அவர் தனது வாதமாக முன்வைத்திருக்கிறார். கனிமொழி தரப்பில் தெரிவிக்கும் பொழுது, கனிமொழி அவர்கள் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய அந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய இயக்குனராக 14 நாட்கள் மட்டுமே இருந்திருக்கிறார். ஆனால் மத்திய அமலாக்கத்துறை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் 1 வருட காலம் அவர் இருந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவர்கள் முன்வைக்கக்கூடிய, அதாவது மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்பது அவர்களுடைய வாதமாக தொடர்ந்து இருந்து வருகிறது.
சாரா பானு. உங்களுடைய தகவல் அனைத்திற்கும் நன்றி ஸ்டீஃபன்.